திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டாரங்களில் வடகிழக்கு பருவமழையை ஆதாரமாக கொண்டு மானாவாரியாக கொண்டைக்கடலை சாகுபடி நடக்கிறது. கடந்த ஆண்டு குறித்த நேரத்தில் பருவமழை பெய்யவில்லை. இதனால் கொண்டைக்கடலை விதைப்பு தாமதமாக மேற்கொள்ளப்பட்டது. செடியின் வளர்ச்சி தருணத்தில் மழை பெய்யவில்லை. பூக்கள் விடும்போது பனிப்பொழிவும் இல்லை. ஆனால் பூ மற்றும் காய்கள் திரட்சி அடையும் போது மழை பெய்தது. பருவம் தவறிய மழையால் செடிகளில் பூக்கள் உதிர்ந்ததுடன் காய்களும் பாதித்தது. இதனால் விளைச்சல் முற்றிலுமாக குறைந்துவிட்டது. விவசாயம் 9 ஏக்கர். நாங்கள் விதை வாங்குற போது 8000 ரூபா மூட்டை, விற்கிறது 3000 ரூபாய்க்கு விற்கிது. மகசூல் கட்ட மாட்டேங்குது. ஆளுக்கு கூலி எல்லாம் மொத்தம் ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபா செலவு வருது. விவசாயிகளுக்கு ரொம்ப நலிவடிச்சு கிடக்கு. நீங்கள் பார்த்து இந்த அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யணும். ஒரு ஆட்களுக்கு 400 ரூபா கூலி, ஒரு ஏக்கராவுக்கு 15 ஆள் பிடுங்கி அட்டி போடுறதுக்கு, அது இல்லாமல் மிஷின் கூலி, இது எல்லாம் எங்களுக்கு கட்டவே கட்டாது. எங்களுக்கு ரொம்ப சலுகை நலிவடிச்சு கிடக்கு. நீங்கள் பார்த்து சலுகை பண்ணணும். வழக்கமாக கொண்டைக்கடலை சாகுபடியில் ஏக்கருக்கு 800 முதல் 900 கிலோ வரை விளைச்சல் கிடைக்கும். இந்த ஆண்டு 300 முதல் 400 கிலோ கிடைப்பதே அரிதாகி உள்ளது. கொண்டைக்கடலை விதைத்த பிறகு மழை மற்றும் பனிப்பொழிவும் சீராக இருப்பது அவசியம். இந்த ஆண்டு பருவநிலை மாற்றங்களால் செடிகளில் நோய் தாக்குதல் ஏற்பட்டு 3க்கும் மேற்பட்ட மருந்து தெளித்தும் பயனில்லை. அறுவடைக்கும் ஆட்கள் பற்றாக்குறையால் செலவு பல மடங்கு அதிகரித்துவிட்டது. விளைச்சல் முற்றிலும் குறைந்துவிட்டதால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரம் கருதி உரிய இழப்பீடு தொகையை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விதை வாங்குற போது மூட்டை 8000 ரூபா, விவசாயி விற்கிற போது 3000 ரூபா. நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணி எப்படி மகசூல் எடுக்கிறது? எங்களுக்கு எந்த சலுகையுமே கிடையாது. அரசாங்க சலுகையும் எதுவும் இல்லை. கூலி ஆளுக ஒரு ஆளுக்கு 300 ரூபா கூலி, அவங்களுக்கு எது கட்டுறதில்லை. அவங்களுக்கு காட்டில் 8 மணி நேரம் வேலை கேட்குறாங்க. யாருமே நலிவடைஞ்சு கிடக்குறாங்க. இதுக்கு அரசாங்கம் தான் பார்த்து நல்ல ஒரு முடிவு செய்யணும்.